வணக்கம். சென்னையில் நவகிரக கோயில்கள் பற்றிய ஒரு தெளிவான டூர் இப்போ போட்டிருக்கேன். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு கிளம்பணும். கோயில்கள் திறக்கப்பட்டிருக்க நேரத்தை நான் அடிப்படையில் எப்படி கவர் பண்ணுறதுன்றதை நான் இப்போ போட்டிருக்கேன். முதல்ல போரூர் ராமநாதேஸ்வரர் கோயிலுக்கு போயிடுங்க. அதுதான் காலங்காத்தால் ரொம்ப சீக்கிரமாக திறக்கிறாங்க. அடுத்தது பொழிச்சலூர் போங்க. பொழிச்சலூர் சனீஸ்வரன் கோயில் அது. ஆனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் கோயில் அது. இதுதான் போரூர் கோயில். முதல்ல போரூர் கோயில் முடிச்சுட்டு ரொம்ப காலங்காத்தால் திறக்கிற கோயில் இதுதான். மற்ற கோயில்கள்லாம் 7 மணி 7:30 மணிக்கு தான் திறக்கிறாங்க. 11 மணிக்கெலாம் மூடிடுறாங்க. அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டியது போரூர் ராமநாதேஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் பொழிச்சலூரில் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும். ஏதாவது டிஃபன் கட்டி எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுடலாம். ஏன்னா வழியில் எங்கேயும் நிறுத்த முடியாது. 2 காரணத்துக்காக. ஒன்று டைம் கவர் பண்ண முடியாது, இன்னொன்று சரியான ஹோட்டல்ஸ் எங்கேயுமே கிடையாது. அதனால் டிஃபன் கையிலே எடுத்துன்னு போயிடுங்க. தண்ணி, டிஃபன், ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா வழியிலே நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். பொழிச்சலூர் அடுத்தது பொழிச்சலூர் ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயிலில் அங்கே காலபைரவர் கோயிலும் மகா காலபைரவர் கோயில். அதனால் அங்கே பைரவர் சன்னிதானம் ரொம்ப ஸ்பெஷல். அதையும் பார்த்துட்டு நீங்கள் அந்த கோயிலே உட்காந்து சாப்பிட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக கொளப்பாக்கம் அகத்தீஸ்வரர் கோயில். அது சூரியன் கோயில். கொளப்பாக்கத்துலேயும் அகத்தீஸ்வரர் கோயில் தான். பொழிச்சலூர்லேயும் அகத்தீஸ்வரர் தான். அது சூரிய பரிகார ஸ்தலம். அடுத்தது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிருகம்பாக்கத்தில் நீலகண்டேஸ்வரர் கோயில். இங்கே பாருங்கள், அந்த சூரியன் பரிகார ஸ்தலத்தில் ரொம்ப அழகாக சூரியன் தனி சன்னிதானத்தில் இருக்குது. மேலே இருந்து அந்த சுதை ஓவியத்தை மட்டும் நான் படம் பிடிச்சிருக்கேன். இது அடுத்தது கிருகம்பாக்கத்தில் இருக்க நீலகண்டேஸ்வரர் கோயில். இது கேது பரிகார ஸ்தலம். அடுத்தது கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில். அது புதன் பரிகார ஸ்தலம். இப்போ கேது பரிகார ஸ்தலத்தை பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் திறக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. 7:30 மணிக்கு மேலே தான் திறக்கிறாங்க கேது பரிகார ஸ்தலம். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வரணும். வரிசையாக முடிச்சுட்டு இருந்தால் சூரியனும் 7:30 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அதனால் நீங்கள் போரூர் முடிச்சுட்டு பொழிச்சலூர் முடிச்சுட்டு கேளப்பாக்கம், கிருகம்பாக்கம், இப்போ கோவூர் பார்க்குறோம். கோவூர் கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில். அதை முடித்ததுக்கப்புறம் குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயில், நாகேஸ்வர சுவாமி கோயில். இதை முடிச்சுட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, சோமங்கலம் போயிடணும். சோமங்கலத்தில் தான் அடுத்து அது கொஞ்சம் தூரம், சீக்கிரமாகவும் கோயில் முடிடுறாங்க. அது குன்றத்தூர்லேருந்து தான் ரொம்ப கிட்ட. அதனால் நீங்கள் குன்றத்தூர்லேருந்து சோமங்கலம் போயிட்டிங்கன்னா அது சந்திர பரிகால ஸ்தலம். அது அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே போயிடுங்க. அதுக்கப்புறமா பூந்தமல்லி வந்தீங்கன்னா, சோமங்கலத்துலேருந்து பூந்தமல்லி வந்தீங்கன்னா, பூந்தமல்லியில் செவ்வாய் பரிகார ஸ்தலம் இருக்குது. செவ்வாய் பரிகார ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே இருக்கும். அது 12:30 வரைக்கும் திறந்துருக்காங்க. அதனால் அது ஈஸியாக கவர் பண்ணலாம். சோமங்கலம் 11:30க்கே மூடிடுறாங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் குன்றத்தூர்லேருந்து டக்குன்னு போயிடுங்க. உடனே கிளம்பி குன்றத்தூரில் 10:30 முடிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் 11:30 சோமங்கலத்தில் அந்த சந்திர பரிகார ஸ்தலத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பூந்தமல்லி வந்தீங்கன்னா, பூந்தமல்லியில் செவ்வாய் அதை பார்த்துட்டு கடைசியாக மாங்காடு வந்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயிலை பார்க்கலாம். ஆக 9 கோயிலையும் முடிச்சிடலாம். மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில் தான் ரொம்ப நேரம் 1 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. அதனால் நீங்கள் 12:30 1 மணிக்குள்ளே 12க்குள்ளே 12:15 வந்துட்டிங்கன்னா நல்லா மாங்காடும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பக்கத்துலேயே காமாட்சி அம்மன் கோயிலையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி 3 மணியை போல் வீடு போய் சேர்ந்துடலாம். இந்த ஆர்டரில் கண்டிப்பாக வாங்க. அப்போ தான் உங்களால் முடிக்க முடியும்.
இதுதான் சந்திர பரிகார ஸ்தலம். சோமங்கலம். சோமங்கலம் முடிச்சுட்டு பூந்தமல்லி வந்துடுங்க. சோமங்கலம் டு பூந்தமல்லியும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. உடனே முடிச்சுட்டு வந்தோன்னா, ஆனால் எல்லா ஊர் கோயிலுமே ரொம்ப கிராமத்து கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக மிக மிக பழமை வாய்ந்த கோயில். இதுதான் பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோயில். இதை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் மாங்காடு வந்துட்டிங்கன்னா, மாங்காடு வெள்ளீஸ்வரர் கொஞ்சம் நேரம் திறந்துருக்காங்க. அதனால் லாஸ்ட்டாக வெள்ளீஸ்வரரை பார்த்துக்கலாம். அவர் சுக்கிர பரிகார ஸ்தலம். எல்லா கோயிலுமே பழமையான கோயில், ரொம்ப அழகாக இருந்தது. ஈஸியாக கவர் பண்ணவும் முடிஞ்சுது. காலங்காத்தால் போயிட்டதுனால வெயில் தெரியாமல் நல்லா சுத்த முடிஞ்சுது. ரொம்ப அலுப்பாலாம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான். 60-68 வயசில் தான் போயணும். இருந்தாலும் எங்களுக்கு எந்த சோர்வும் தெரியல. இதே மாதிரி நீங்களும் கவர் பண்ணுங்கள். கடைசியாக வெள்ளீஸ்வரர் கோயில் முடிச்சிங்கன்னா பக்கத்துலேயே மாங்காடு அம்மனுக்கு அப்போ தான் அபிஷேகம் முடிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்களையும் பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே மாங்காட்டிலேருந்து கிளம்பிட்டிங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் 3-3:30க்கெல்லாம். இந்த ஆர்டரில் கரெக்டாக கவர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஆர்டர் லிஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள். போரூர், குரு கோவில், பொழிச்சலூர், சனீஸ்வரன் கோயில், களப்பாக்கம், சூரியன் கோயில், கிருகம்பாக்கம், கேது கோயில், கோவூர் புதன் கோயில், குன்றத்தூர் ராகு கோயில், சோமங்கலம் சந்திரன் கோவில், பூந்தமல்லி செவ்வாய் கோயில், மாங்காடு வெள்ளீஸ்வரர் சுக்கிரன் கோவில். இந்த ஆர்டரில் நீங்கள் கவர் பண்ணணும். ஒரு ரீப்ளேக்காக எல்லா கோயிலும் திருப்பியும் போட்டு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னுட்டு. மகாகால பைரவர் போட்டிருக்காங்க பாருங்கள். பைரவர் ஸ்தலம் ரொம்ப விசேஷம் பொழிச்சலூரில். மறக்காமல் அங்கே கயிறெல்லாம் ரட்சை கொடுப்பாங்க, அது வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. கோவூர் கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் எல்லா கோயிலையும் கவர் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். ஃபஸ்ட்டு போரூர் வந்துட்டிங்கன்னா 5:30க்கெல்லாம் அங்கே கோயில் திறந்துடுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கோவில். பள்ளி எழுச்சிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அருமையாகவும் இருந்தது. மற்ற கோயில்கள் நிறைய கோயில்கள் அருகில் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது. 9 கோயிலை கவர் பண்ணணுன்னா கடகடன்னு கவர் பண்ணிடணும். கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது டிஃபன் எடுத்துன்னு போயிடுங்க. வேறு எங்கேயுமே சரியாக ஹோட்டல்ஸும் இல்லை. நம்ம நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக ஒரே ட்ரிப்பில் ஒரு 3 மணிக்குள்ளே 2 மணிக்குள்ளே காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ளே முடிக்கணுன்னா இந்த ஆர்டரில் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் இதே மாதிரி போயிட்டு சந்தோஷப்படணுன்னு தான் இந்த லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். வணக்கம்.